சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. ஏசாயா 51:2 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை ஒருவனாயிருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். இதை கேட்கிற என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் ஊழியத்தின் பாதையில் தனிமைப்படுத்தப்பட்டாலும் உடைக்கப்பட்டாலும் சிதறடிக்கப்பட்டாலும் அநேகவற்றை நீங்கள் இழந்திருந்தாலும் நீங்கள் அவமானத்தை சந்தித்தாலும் நீங்கள் தனியே இருந்தபொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தபொழுது உங்களை அழைத்த அதே கர்த்தர் இன்றும் உங்களோடு இருக்கிறார். இந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார், அவர் உங்களோடு பயணிப்பார். ஆபிரகாமே, கலங்காதே.
லூக்கா 6வது அதிகாரம் 48வது வசனம். நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று, ஏனென்றால் அது கண்மணின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த அஸ்திபாரம் கண்மலை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மேலே தங்களுடைய ஆவிக்குரிய வீட்டை கட்டியிருக்கிறவங்க பிரம்மாண்டமாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க, அவங்க செய்கிற காரியம்லாம் வாய்க்கும், அவங்க கூட இருந்தாலே ஆசீர்வாதம். இப்படிலாம் பல காரியங்களை கண்ட உடனே இந்த உலகம் ஒரு பக்கம் சந்தோஷப்படும், இன்னொரு பொறாமை பிடித்த மக்கள் அவர்களை எப்படியா கெடுக்கணும்னு நினைப்பாங்க. சாத்தான் யோபு வந்து எப்படியா தூசிக்க வச்சிடணும், ஆண்டவர் விட்டு பின்வாங்க வச்சிடணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணது மாதிரி. அப்படிப்பட்ட மக்களை ஏசப்பாவுடைய பிள்ளைகளை எப்படியாவது விழ வச்சிடணும், பின்வாங்க வச்சிடணும்னு சொல்லி இந்த உலகமும் சாத்தானும் எவ்வளவோ போராடுவார். ஆனால் நீங்கள் விழவே மாட்டீங்க. எவ்வளோ பெரிய வியாதி வரட்டுங்க, கேன்சரே உங்கள் குடும்பத்தில் வரட்டும், எவ்வளோ பெரிய பண கஷ்டம் வரட்டும், நீங்கள் பாருங்க, கண்ணால் பார்ப்பீங்க, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் போயிடும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆண்டவர் எல்லா ஆபத்துலேருந்து உங்களை காப்பார். அவர் கண்மலையாகிய கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிற நீங்கள் விழாதபடி, குடும்பம் விழாதபடி, உங்களுடைய ஊழியம் விழாதபடி தாங்கி பிடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்கள் இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் காலை 10 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் இந்த பாலத்துக்கு கீழாக இருக்குது, போயிட்டு வந்து உள்ளே வந்தீங்கன்னா OMC ஹால் நேராக வந்து நடந்து வந்து ரைட் சைடில் மேலே படி எறிவாங்க. அங்கே காலை 10 மணிக்கு உங்களுக்காக காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியில் உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, அனைவருக்கும் சிறப்பான விருந்தை நாம் அளிக்கின்றோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை இலவசமாய் பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாசிரியத்தில் அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கின்றது. அழகாய் ஃபேவர் பிளாக்லாம் போட்டு பெரிய இடம், ஏக்கர் கணக்கில் இருக்குது. நிறைய இடங்கள் காத்திருக்கின்றன ஆவிக்குரிய மக்களை தங்க வைப்பதற்காக. எனவே யார் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகின்றீரோ நீங்கள் வரலாம். என்ற சிறப்பம்சம் தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடக்கிறது என்பதுதான். எனவே சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 6வது அதிகாரம் 47வது வசனம் முதல். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் சொன்ன ஒரு சின்ன பகுதி, ஒரு ஸ்மால் போர்ஷன், அதை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். எசப்ப சொன்னாங்க, என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். வார்த்தையை கேட்குறவங்க ஒரு பக்கம் சர்ச்சில் கேட்குறாங்க, இதே மாதிரி டிவியில் கேட்குறாங்க, யூடியூப்பில் கேட்குறாங்க, எக்கச்சக்கமான பேர் கேட்குறாங்க. கேட்குறவங்க ஒரு பக்கம், கேட்டு செய்கிறவங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஒரு பக்கம். ஆண்டவர் கேட்குறவங்கள குறித்து சொல்லலை, கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் என்று ஒரு எலைட் குரூப்பை வந்து அவர் செலக்ட் பண்ணுறார். கேட்குறாங்க, கேட்டுட்டு அவங்க வந்து செய்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு குரூப். ஒரு சமயம் நான் வேலை பார்த்த காலேஜில் சேப்பலில் நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ அன்னைக்கு அந்த ஒரு மேடம் வந்து கரெக்டாக அவங்க வந்து ஒரு பேசேஜை படிச்சுட்டு வராங்க. அதிலிருந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். இப்படி பர்த்திமையை வந்து எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் ஆண்டவரை குறித்து அவரை கூப்பிட்டார், சத்தம் போட்டாலும் கூப்பிட்டார். நம்மளும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் ஆண்டவரை நாம் தொடர்ந்து தேட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் பிரசங்கம் செய்தேன். அப்பொழுது அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே, தம்பி நான் எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேனோ, என்ன பேசேஜ் வாசிச்சுட்டு வந்தேனோ அது கரெக்டாக நீங்கள் பேசுனீங்க. ஊழியத்தை விட்டுறலான்னு நினச்சேன், இல்லை நான் விட மாட்டேன், கண்டிப்பாக நானும் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா, கர்த்தர் என்கிட்ட பேசினதே கிடையாதுங்க, அவர் சத்தத்தை என் வாழ்க்கையில் துணிக்க பண்ணதே கிடையாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லார்ட்டையும் ஆண்டவர் பேசுவார், ஊழியக்காரங்க மூலமாக, பைபிள் மூலமாக, இல்லைன்னா எங்கேயோ ஒரு சத்தம் எப்படியாவது கேட்கும், அது மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இதை செய்யாதே என்று சொல்லுவார். இப்பொழுது நாம் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படியே செய்வோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார்.
அவர்களை குறித்து ஆண்டவர் அக்கறை உடையவர்களாக இருக்கின்றார். அவர்களை நேசிக்கின்றார். அவர்களை தனியாக பிரித்து வச்சிருக்கார். அவர்களுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற பொழுது அதை மனதில் வைத்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்குறாங்க, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இருப்பதே கிடையாது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பைபிளில் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க? ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் சரளமாக இந்த நாட்களில் கெட்ட வார்த்தை பேசுவதை நான் முதலாய் பார்க்கின்றேன். அதிர்ந்து போகின்றேன். காலேஜில் படிக்கிற பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படி கொஞ்சம் கடந்து போனீங்கன்னா ஐயோ அந்த கெட்ட வார்த்தைகளை கேட்க முடியாது. கிறிஸ்தவ பிள்ளைகளும் அப்படி தான் பேசுகிறாங்க. யார் அவங்களுக்கு கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்தது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா நமக்கு புரியலை. ஆனால் வார்த்தை சொல்லுறது யாதொரு கெட்ட வார்த்தையும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அப்படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா தான், கெட்ட வார்த்தை பேசாமல் நம்ம இருந்தால் தான், அப்படின்னா தான் ஆண்டோடைய பார்வையிலே நாம் விளையிற பெற்றவர்களாக நாம் இருப்போம். இங்கேயும் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருந்தது. ஆண்டு சொல்ல நான் உங்களுக்கு காமிப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஒருத்தர் வீடு கட்டும்போது நல்லா தோன்றுறான். கீழே வந்து கண்மலை இருக்குது. அது மேலே அஸ்திபாரம் போட்டு அவன் வீடை உயரமாக கட்டுறான். அப்போது அந்த அஸ்திபாரம் வந்து ரொம்ப முக்கியம். வீடு கட்டுறதுல அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அது கண்மலையின் மேலே இருக்கிறது. கண்மலையாக கிறிஸ்துவின் மீது இருக்கிறது. அப்படி இந்த வீடு பார்க்குறதுக்கு அழகானோன்னே சாத்தான் கோவப்பட்டு பெருமழையாக வாரா, புயல் காற்றாக வந்து மோதி அடிக்கிறான். எப்படியாவது இந்த வீட்டை நான் தள்ளிடுவேன், இது எப்படி நிற்கிதுன்னு பார்ப்போம், எவ்வளோ நாள் நிற்கிதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோதி அடிக்கிறான். ஆனால் அது அசையவே இல்லை. எதுக்கு நான் கண்மலை கிறிஸ்து தாங்கி பிடிக்கிறதுனால அவன் விழவே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை சொல்லுகிறார். ஊழியம் ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யணும். கடைசி நிமிடம் வரைக்கும், வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஊழியம் செய்யணும். கவர்மெண்ட் ஜாப்னா 60, 58 ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க. ஆனால் ஆண்டுடைய பணிக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. கடைசி நாள் வரைக்கும் நிற்கணும். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும், வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம அதில் நிற்கணும். நின்னாதான் இல்லையா நம்ம கண்மலை மேலே போடப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஊழியத்துக்கு நான் வந்த புதுசு நிறைய சொன்னாங்க, எத்தனை நாள்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. ஒரு சில சொன்னாங்க அணையப்புறத்தி பிரகாசமாக எரியும், அதனால தான் இவன் இப்படி எறிகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் 30 வருடமாக இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு கட்டடம் எழும்பும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் நேற்று தினத்திலே என்னோடு பணிபுரிகிற ஒரு நண்பருடைய வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அவர்கள் கட்டடத்தை ஒரு பெரிய வீடை கட்டிகிட்டு இருக்காங்க. முடிகிற ஸ்டேஜ் இன்னும் ஒரு வாரம் வேலை இருக்கும், அவ்வளோதான். அதை கொண்டு போய் காமிச்சாங்க. நான் பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி இது முடிந்தது என்று கேட்டேன். ஹவ் இட் இஸ் பாசிபிள், இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ கிராமத்தில். சாட் ஜிபிடியில் போட்டோம், அது அழகாக டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருச்சு, அதன்படி கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்குது. வர்றவங்களும் ஆச்சரியப்படுவாங்க, நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துவாங்க, நல்ல உள்ளம் கொண்டவங்க. பொறாமை பிடிச்சவங்க என்ன செய்வாங்க, சாத்தா என்ன செய்வாங்க, இப்படியா நீ வீடு கட்டியிருக்கிற பாரு, என்ன பண்ணுறேன் பாரு, இந்த வீடை அழிக்கிறேன். அப்படி தான் இங்கே ஒரு புயல் காற்றாக வருகிறான். அதை எப்படியாவது அந்த அழகை கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் போராடுவான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விட்டால் உங்களை எப்படியாவது விழச் செய்திடணும், உங்களை எப்படியாவது பின்வாங்க வச்சிடணும், உங்கள் ஊழியத்தை எப்படியாவது கெடுத்துடணும். ஒரு சின்ன ஊழியத்துக்கு செஞ்சுட்டு இருந்தால் கூட சரி, ஒரு 5-6 பேர் உங்கள் ஊழியத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தால் கூட சரி, உங்களை பற்றி ஒரு 2 பேர் எங்கேயோ ஒரு இடத்துல உயர்த்தி பேசினாலும் சரி, சாத்தானுக்கு அது அடுக்கவே அடுக்காது. அவனுக்கு அதை பொறுக்கவே முடியாது. எப்படியாவது அது நிறுத்தி விட வேண்டும், உங்கள் நற்பெயரை கெடுத்து விட வேண்டும், ஊழியத்தை நிறுத்திடணும், உங்களை ஊழியத்தை நிறுத்தணும். அதுதான் சாத்தானுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பார்க்கிறதுக்கு அழகாக இருக்கிறீர்கள். நான் சொன்னேன்ல, அந்த வீடை போய் நான் பார்த்துட்டு வந்தேன், அது அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப சாதாரணமான சம்பளம், உங்களுக்கு 30,000 தான் சம்பளம். ஆனால் அவ்வளோ பெரிய வீடு அவங்க கேட்டாங்க. பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்குது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்க அவருடைய வார்த்தைகளை பின்பற்ற கனி கொடுக்க நீங்கள் அழகான ஒரு கட்டடமாக, அழகான ஒரு வீடாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களை பார்க்குறவங்களும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இருந்தான் இவன், எவ்வளோ பெரிய மோசமானவனாக இருந்தான், கர்த்தருக்கு எவ்வளோ தூரமானவனாக இருந்தான், இவன் குடும்பம் கர்த்தருக்கு எவ்வளோ தூரமானவனாக இருந்தது, இப்போ இவ்வளவு நல்லா இருக்காங்களே, கிறிஸ்துவை தேடுறாங்களே, ஊழியம் செய்கிறாங்களே.
நீங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பீங்க, பிரம்மாண்டமாக இருப்பீங்க, மக்களால் பேசப்படுற பொருளாக இருப்பீங்க. சாத்தானுக்கு அது பிடிக்காது. நீங்கள் கிறிஸ்துவுக்களாக எழும்பிட்டீங்க, நின்றுட்டீங்க அப்படின்னா சாத்தான் புயல் காற்று கொண்டு வருவான். சாத்தான் சில நேரங்களில் புயல் காற்று போல வியாதிகளை, பயங்கரமான வியாதிகளை கொண்டு வருவான். சில நேரங்களில் சொல்ல முடியாத ஆபத்துகளை நமக்கு கொண்டு வருவான், எதிரிகளை கொண்டு வருவான், சொல்ல முடியாத இழப்புகளை, ஃபைனான்ஷியல் லாஸஸ் அவன் கொண்டு வருவான். அப்படி கொண்டு வந்து நம்மளை அசைச்சு பார்ப்பான். எப்படியாவது நம்ம விசுவாசத்திலிருந்து பின்வாங்கிடுவோமா, நம்ம எப்படியாவது நம்ம விழுந்து போயிடுறோமா, அவன் அசைச்சு பார்ப்பான். யோபு மேலே புயல் காற்று வீசிச்சு, பெருமழை சொரிந்தது, அவருடைய கட்டடங்கள் எல்லாத்தையும் சாத்தான் அழிச்சு போட்டுறணும், விசுவாச கப்பலை உடைச்சிடணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணான். அவர் அசையவே இல்லை. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரும்பு மாதிரி இருந்துக்கிட்டார். கண்மலை போல, கற்பாறை போல அவர் நின்றார் என்று நான் வாசிக்கிறேன். யோபுவை பின்வாங்க வைத்துவிட வேண்டும், எப்படியாவது பின்வாங்க வைத்தணும். கத்துட்டான், சவால் விட்டான், நான் பின்வாங்க வைக்கிறேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. நீங்கள் அழகாக நிற்கிற பொழுது, கிறிஸ்துவுக்காக நிற்கிற பொழுது, கனி கொடுத்து நீங்கள் வாழுகிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை உண்மையாய் பின்பற்றுகிற பொழுது உங்களை எப்படியாவது பின்வாங்க வைக்க வேண்டும் என்று சாத்தான் போராடுறான். அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும், வியாதியை கொண்டு வரும், குடும்பத்தை, பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நாசமாக்கணும், ஊழியத்தை நாசமாக்கணும், நம்ம காசெல்லாம் பிடுங்கணும், நம்மளை வெறுங்கையாக விடணும், நம்மளை கையை கட்டிட்டு நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் பல விதங்களில் போராடுறான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி அவன் போராடிட்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மிகப்பெரிதான வியாதி, கொடூரமான வியாதி வந்து தடுமாறிட்டு இருக்கலாம். நீங்கள் எங்கே போய் சுகம் கிடைக்கலையே, ஆண்டவருக்காக வந்துட்டோமே, இப்படி ஒரு வியாதி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலாம். கவலைப்படாதீங்க, உங்கள் கட்டடம் விழாது. எவ்வளவு சாத்தான் போராடினாலும், எவ்வளவு புயல் காத்து வந்தாலும் நீங்கள் விழமாட்டீங்க. உங்கள் குடும்பம் விழாது, உங்கள் ஊழியம் விழாது. காரணம், கண்மலை ஆகிய கிறிஸ்து அவர் அஸ்திபாரமாக இருப்பதை காண்கின்றோம். அதைத்தான் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். நம்ம மேலே சாத்தான் மோதி அடிக்கும் பொழுது நம்மை 2 கையால் தாங்குகின்றவராக இருக்கிறார். கண்மலை கிறிஸ்து அஸ்திபாரமாக இருந்து நம்மளை தாங்கி பிடிக்கிறதுனால நம்ம விழவே மாட்டோம். கண்ணை மூடி முழிச்சது மாதிரி இருக்குது. நேற்று தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டது மாதிரி இருக்குது. நேற்று தான் என்னுடைய ஆவிக்கிற தகப்பன் எனக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து ஜெபிக்க அழைத்தது போல இருக்குது. ஐயோ, அதுக்குள்ளே 30 வருஷம் ஓடிடுச்சு. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதுதான் வாழ்க்கை. நம்ம 30 வருஷமாக நிலைத்து நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனையோ புயல் காற்று, எவ்வளோ வேதனைகள், எதிர்பார்க்காத சம்பவங்கள், இதயத்தை உடைக்கிற நிகழ்வுகள்லாம் வந்தாலும், எத்தனையோ நான் நம்பியிருந்த மனிதர்களாக விட்டு போனாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் இன்றைக்கு வரை கீழே விழாதபடி என்னை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். நீங்கள் விழாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். 30 வருஷம் ஆகட்டுங்க, 50 வருஷம் ஆகட்டுங்க, 70 வருஷம் ஆகட்டும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களை தள்ளவே முடியாது. உங்கள் விசுவாச கப்பலை உடைக்கவே முடியாது. உங்கள் சாட்சியை உடைக்கவே முடியாது. நீங்கள் பின்வாங்க ஆண்டவர் விட மாட்டார். உங்களை தாங்கி பிடிப்பார். அஸ்திபாரம் தான் பெரிய வீட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்மலை, அவர் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார். வியாதி வரும் பொழுது அவன் கையில் ஒப்பு கொடுக்காதபடி, வியாதியின் கையில் ஒப்பு கொடுக்காதபடி, கடங்காரில் வருகிற பொழுது, சாபம் நம்மை தொடர்ந்து வருகிற பொழுது அவருடைய கையில் நம்மளை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் அதிசயமாக நம்மை தப்புவிக்கின்றவராக இருக்கின்றார். பாருங்கள் 49, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இன்னொருத்தனும் வீடு கட்டியிருக்கான். நம்மளும் வீடு கட்டியிருக்கிறோம் கண்மலையாக கிறிஸ்து மேலே. இன்னொரு சிலர் கட்டியிருக்கிறாங்க மண்ணு மேலே கட்டியிருக்காங்க. கண்மலை கீழே இல்லை, ஆனால் வீடு அதே மாதிரி பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு இருக்குது, அதே மாதிரி அழகாக இருக்குது. இங்கேயும் சாத்தா நீரோட்டமாக அடிக்கிறான். அடித்தா கண்மலை கீழே இல்லை, அஸ்திபாரம் இல்லை, அந்த வீடு விழுந்து அழிந்தது என்று காண்கின்றோம். அந்தோ எத்தனை பேர்கள் இதை போல விழுந்து போகிறாங்க அஸ்திபாரம் இல்லாதனால. ஆண்டவர் சொல்கிறது அவங்க கேட்கறதில்ல. ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கொடுக்கும் பொழுது அதை அவங்க செய்கிறதில்ல. வேத வசனங்களை அவங்க அறிஞ்சிருந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது அவங்க காணாமல் போயிடுறாங்க. போராட்டங்கள் வருகிற பொழுது அவங்க இல்லாமல் போயிடுறாங்க. வியாதிகள் மோதி அடிக்கிற பொழுது அவங்களுக்கு அதை எதிர்த்திருப்பதற்கு தேவையான திராணி இல்லாமல் போய்விடுகிறது. 2 கட்டடமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது அஸ்திபாரம் கண்மலை மேலே இருக்குது.
இது மண்ணு மேலே இருக்குது, அதனால் இது நின்றுட்டே இருக்குது, இதுவோ விழுந்து அழிந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க ஆலயத்துக்கு போய் சர்ச்சில் போய் நல்லா தெளிவாக சத்தியத்தை அறிந்த பிறகு கூட ஆண்டவர் இதை செய்யாதுன்னு சொல்லும் பொழுது செய்கிறதும், இது செய்யின்னு சொல்லும் பொழுது செய்யாமல் இருக்கிறவங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அங்கே ஆண்டவர் தாங்கி பிடிக்க முடியாது, அங்கே அவர்களுக்கு பாதுகாவல் இருக்க முடியாது. அந்தோ டமாலும் கீழே விழுந்துடுறாங்க, குடும்பம் விழுந்துருது, அவங்களுடைய பிஸ்னஸ் விழுந்துருது, அவங்களுடைய எல்லா நம்பிக்கையும் கீழே விழுந்துருது. நம்ப முடியாத அழிவுகள் அவர்களுக்கு வந்து விடுகிறது. அவர்கள் காணாமல் போகின்றார்கள். கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றவர்களோ கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கின்றார்கள். இயேசப்பாவை அறிந்தவர்கள் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க, அவங்கள அசைக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவரை தேடுற பெயர் கிறிஸ்தவர்கள், அந்த வார்த்தையெல்லாம் குறித்து கவலைப்படாதவங்க, இஷ்டத்துக்கு வாழ்கிறவங்க காணாமல் போயிடறாங்க. எத்தனையோ பேர்களை பார்க்குறோம், அவங்க ஊழியத்துக்கு தான் வராங்க, பைபிளை தான் தூக்கிட்டு வராங்க, ஆனால் அவங்க என்ன மாதிரிலாம் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள தாங்கி பிடிக்காதனால அவங்களாம் இப்போ இல்லாமல் போயிட்டாங்க, ஊழியத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. எனவே பிரியத்துக்குரியவர்களே, நாம் எப்படி வாழ வேண்டும்? பைபிளின்படி வாழ வேண்டும், அவர் சொல்படி நம்ம செய்யணும். அப்போ ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருப்போம், நம்மளை தாங்கிக்கிட்டே இருப்பார், நம்மளை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் நமக்கு தேவையான பாதுகாவலை நமக்கு தருகிற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். எனவே பிரியத்துக்குரியவர்களே, நாம் அஸ்திபாரம் ஆண்டவர் தானாங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கிடணும். ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை கண்டிப்பாக செய்யணும். நம்முடைய வாழ்க்கை இயேசப்பாவுடைய வசனங்களின் அடிப்படையில் அவர் சொன்னதை வைத்து அதை ஃபாலோ பண்ணுற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதியின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, நாங்கள் அருமையான வார்த்தைகளை கேட்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, எவ்வளவோ புயல் காற்றுகள், எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ பண நெருக்கடிகள், தேவைகள் இன்றைக்கி மனிதர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. தொல்லை நிறைந்த உலகத்தில், பொல்லாத மனிதர்களும் பிசாசும் வசிக்கிற இந்த உலகத்தில் உடைய பிள்ளைகள் தடுமாறுகிற பொழுது, புயல் காற்று வீசுகிற பொழுது நீர் கண்மலையாக இருந்து அஸ்திபாரமாக இருந்து அவர்கள் தாங்கி பிடிச்சு கொள்றீங்க. நன்றி. எவ்வளோ புயல் காற்று வீசினாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீதிமான அசைக்கப்படுவதில்லை. அதற்காக சோதனை ஐயா. என் தகப்பனை பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலே, நல்ல ஊழியம் செய்ய ஆரம்பித்தாலே, கிறிஸ்துவுக்கு நிற்க ஆரம்பித்தாலே 1000 பிரச்சனைகள், 1000 பேர் குறி வைக்கிறாங்க, 1000 பேர் கேவலமாக பேசுகிறாங்க. சாத்தா என்னெல்லாமோ உழ வைக்க செய்கிறான். இந்த பிள்ளைகள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. அதனால் யார் மிகவும் சோர்ந்திருக்கிறார்களோ, யார் அதிகமாக வியாதிப்பட்டு தடுமாறிட்டு இருக்காங்களோ, சாப்பிடவே முடியல, தூங்கவே முடியல, நடக்கவே முடியல, படுக்கவே முடியல, மாடிப்பள்ளி ஏறி இறங்கவே முடியல, அவ்வளோ பேருக்கும் உதவி செய்யும். எல்லாருடைய தோஷமும் நீங்கட்டும் அப்பா. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வியாதியஸ்தனுடைய தோஷம் அப்படியே நீங்கட்டும். நாகமாண்ட தோஷம் நீங்கினது மாதிரி ஒவ்வொரு தோஷமும் நீங்கட்டும். அற்புத சுகம் கிடைக்கின்ற செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே, ஜெபத்தில் சேர்ந்து இணைந்து ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவனுடைய தோஷங்கள்லாம் நீங்கி போகட்டும். அப்படியே ராஜா, மகத்துவம் நிறைந்த தெய்வமே, ஆண்டவரே, பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வோம்னு சொல்லி தெரியல. ஏன்னா தோஷம், வறுமையும், கையில் காசே இருக்கக்கூடாது, மீதம் எடுக்கக்கூடாது, கையில் நிறைய பணம் இருக்கக்கூடாது, இதை வாங்கிடலாம் அதை வாங்கிடலாமான்னு பேசக்கூடாது என்று சொல்லி நெருக்கிறவர்கள் மத்தியில் அவருடைய பிள்ளைகளை எப்படியாவது தாங்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு, சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஆண்டவரை தோத்திரம் ஐயா, வீசா கிடைக்கட்டும், திருமணம் ஆகட்டும், குழந்தையாகி தாரும், என்ன யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய காத்திரத்தில் இன்பமாய் முடிய செய்வீராக. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, தகப்பனே தகப்பனே சோத்திர வயதான கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். போதை பழக்கங்களுக்கும் இன்னும் பல கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாக இருக்கிறவர்களை, கெட்ட வார்த்தைகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்களை எப்படியாவது விடுவீங்க. இது அருமையான நாளிலும் கூட ராஜா, அந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக இயேசப்பா பிள்ளைகள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு விடக்கூடாது. உண்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபொழுதும் அழிந்து விடக்கூடாது. இயேசுவை தேடினா ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்னு பேச விடக்கூடாது. அவர்களை எப்படியாவது உயர்த்துங்க. நான் ஸ்ரீ திராட்சைப்படத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன். அடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்தை ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்க நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இரட்சகா, இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
இன்று முதற்கொண்டு கண்மணில் மேல் கட்டப்பட்ட ஆண்டவர் வீடாய் மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அன்னையும் ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களில் நிலைத்திருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்னையும் ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருக்கட்டும். அல்லேலூயா.